ஒரு பொருள் தரும் பல சொற்களை பார்க்கலாம். சோறு அப்படின்ற சொல்லுக்கு பல சொற்கள் இருக்குது. அடிசில், அமலை, அயினி, உண்டி, உணா, ஊன், கூழ், சொன்றி, துச்சி, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புற்கை, பொம்மல், மடை, மிசை, மிதவை, மூரல், வல்சி. இந்த சொற்கள் எல்லாமே சோறுன்ற ஒரு பொருளை தான் குறிக்குது. இவை தான் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். இந்த சொற்கள்லாம் எந்தெந்த இலக்கியங்களில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். உண்டி அப்படின்ற சொல் அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னு நாலடியாரில் வந்திருக்கு. கூழ் அப்படின்ற சொல் கொல கொல குறைப்படா குழுடை வேணகர் அப்படின்னு புறநானூரில் வந்திருக்கு. புழுக்கள் அப்படின்ற சொல் உப்புளி புழுக்கள்னு சிவசிந்தாமணியில் வந்திருக்கு. பொம்மல் இரடி பொம்மல் பெருகுவேர் அப்படின்னு மலைப்படுகடாமில் வந்திருக்கு. மூரல்ன்றது பசுந்தினி மூரல் பாலுடும் பெருகுவேர்னு பெரும்பாலாற்றுப்படையில் வந்திருக்கு. வல்சின்றது வளைகதர் வல்சி வண்ட கொண்டலை மல்க அப்படின்னு புறநானூரில் கையாண்டிருக்காங்க. இப்போ வேறு சொற்கள் பொறுத்துகையில் பார்க்கலாம். மிகுதி அப்படின்னா சால தவ நனி கூர் கழி. பேசுன்னா கூறு விளம்பு மொழி இயம்பு உரை. சூரியன்னா ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வேயோன். குழந்தைனா பிள்ளை குழவி மகவு செய். உலகம்னா புவி தரணி நானிலம் பார்வையம். இது எல்லாமே ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள். பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்குது.